ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு. அது எப்படி பண்ணலாம் சிம்பிளாக டேஸ்டியாக. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பவுல் நிறைய தட்டாப்பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 கத்திரிக்காய். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறுனா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கறி லீஃபை ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இப்போ 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம தட்டைப்பயிரை வேக வச்சு அந்த தண்ணியை சேர்த்து நம்ம கத்திரிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொதிக்க விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.